ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வல்லாரக்கீரை துவையல் தாங்க பார்க்க போகிறோம். இது களியோடு வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். சாதத்தோட வேறு லெவல் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இதுவரை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் கமெண்ட் யாருமே பண்ண மாட்டேங்கிறீங்க, லைக்கும் போட மாட்டேங்கிறீங்க. பார்க்குறது மட்டும் எல்லாம் பார்க்குறீங்க. ப்ளீஸ் நீங்கள் ஒரு கமெண்ட் பண்ண தானே எனக்கு தெரியும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த இலை இருக்குல்ல, அதை பிச்சு எடுத்துக்கலாம். அந்த தண்டை நீங்கள் கட் பண்ணி போட்டுருங்க. அந்த கட் பண்ண தண்டை நட்டு வச்சாலும் இந்த செடி வளரும்னு சொன்னாங்க. வல்லாரக்கீரை வளருமா. இது பார்த்திங்கன்னா பசங்களுக்கு நம்ம வாரத்தில் 2 நாள் கொடுக்கலாம். பாருங்கள், வல்லாரக்கீரையை இது மாதிரி அதோட தண்டை மட்டும் பிச்சு போட்டுட்டு இலையை ஃபுல்லாக பிச்சு எடுத்துக்கலாம். இருக்கிற எல்லாத்தையும் அது மாதிரி பிச்சு எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஞாபக சக்தியை அதிகரிக்கும். இந்த கீரை சாப்பிட்றதுனால நம்ம குழந்தைங்களுக்கு நல்லது. நீங்கள் கொடுங்க வாரத்தில் 2 நாள். பார்த்திங்கன்னா அது கிள்ளிட்டு இருக்கிற கேப்பில் என்ன பண்ணுச்சுன்னா, கோழி குஞ்சுகள் இருக்குது வீட்டில். அது என்ன பண்ணுச்சுங்க, வந்துச்சுங்க. ஒரு கீரை ஃபஸ்ட்டு கீழே விழுந்துச்சு. அதை தூக்கிட்டு வந்துச்சுங்க. அதுக்கப்புறம் சரி இருக்கிறதெல்லாம் அதுக்கே கொடுத்துர்லான்னு சொல்லிட்டு போட்டேன். பாருங்கள், கொத்தி 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 எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்றாங்க. குண்டுக்குள்ளேயே இருந்துட்டு வெளியே கொடுத்து அவங்களுக்கு ஃப்ரீ ஆகிடுச்சு. அதுக்குள்ளே எல்லாமே நம்ம கிள்ளி எடுத்தாச்சு. இதை நீங்கள் ஒரு 2-3 டைம் அலசி எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா 2 தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 10 வரமிளகாய், 10 சின்ன வெங்காயம், 10 பல்லு பூண்டு, ஒரு லெமன் சைஸ் புளி, வல்லாரக்கீரை, அதோட கொஞ்சம் வாசனைக்கு புதினா. வாங்க வதக்கிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் சேர்த்துட்டு அதோடு நம்ம அந்த வல்லாரக்கீரையை ஃபஸ்ட்டு போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். ஏன்னு பார்த்திங்கன்னா அது மற்றதோடு சேர்த்து வதங்கும் போது நல்லா வதங்காது. அதனால் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். எண்ணெயிலே நல்லா இதை வதக்கி எடுத்துடணும். நல்லா வதக்குங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ் வதக்குங்க. கைவிட்டிங்கன்னா தீஞ்சிரும். கைவிடாமல் கொஞ்சம் நேரம் கஷ்டப்பட்டு வதக்கிக்கோங்க. உண்மையிலே சொல்கிறேங்க, டேஸ்ட்டு மட்டும் வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக நீ ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. பாருங்கள், நல்லா வதக்கணுங்க. எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு வதக்கினா தான் அதோட பச்சை வாசம் மொத்தமும் போயிடும். நமக்கு சாப்பிடும் போது டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இதோட வாசனை நமக்கு தெரியாது. நான் நல்லா வதக்கி சாப்பிட்டு எனக்கு ஏதோ ஒரு இதுவும் தெரியல, பச்சை வாசம் இல்லாமல் வதக்கி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், இப்போ நல்லா வதங்கிருச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இது ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு அதோட கடுகு கடலப்பருப்பு இருக்குல்ல, அந்த அதை சேர்த்துட்டு அதோட கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கடலப்பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இது ஓரளவு ரொம்ப வறுத்துடக்கூடாமல் ஓரளவு இருக்கும் போதே நம்ம வரமிளகாய் சேர்த்துக்கலாம். வரமிளகாய் எதுக்கு ஃபஸ்ட்டு சேர்க்குறீங்கன்னா, அது நல்லா வதங்கினாதான் காரம் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் அதை வதக்கிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு, வெங்காயம் சேர்த்துடலாம். இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுக்க மீடியம் சைஸ் வெங்காயமும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நான் இதுக்கு கறிவேப்பிலை, கொத்தமல்லி சேர்க்கலை. நீங்கள் வேணால் சேர்த்துக்கோங்க, அது உங்களோட விருப்பம். இதுவும் நல்லா வதக்கிக்கணும். எவ்வளோ வதங்குதோ அவ்வளோ வதங்க. இதோட நன்மைகள் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க, இது நமக்கு பசங்களுக்கு அறிவாற்றல் அதிகரிக்கும். அப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது இதில். அப்புறம் ரத்த சோகை வராமல் தடுக்கும். வல்லாரக்கீரை இருக்குல்ல, இந்த கீரையோட சாறு தினமும் நம்ம குடிச்சிட்டு வந்தோங்கன்னா, தினமும்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட குடிச்சிட்டு வந்தோங்கன்னா வயிற்றில் புண்ணு இருந்தால் கூட இது ஆறிடும். அப்புறம் கண் சம்மந்தப்பட்ட நோய்கள் எல்லாமே வராமல் பார்த்துக்கும், இருந்தாலும் சரி பண்ணிடும். அதனால் நீங்கள் வாரத்தில் 2 நாள் இதை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இது பாருங்கள், இது ஓரளவு வதங்கி வந்ததும் நம்ம தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா உடச்சா தனியாக தோலி வர்ற மாதிரி இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அந்த வல்லாரக்கீரை வதக்கி வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். நீங்கள் எந்த அளவுக்கு வதக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். உப்பு சேர்த்துக்கோங்க, பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் சொல்ல மறந்துட்டேன். இதிலே நீங்கள் அந்த நெல்லிக்காய் சைஸ் புளி இதிலே கூட சேர்த்து வதக்கிக்கோங்க. இதை நான் ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இப்போ நான் எடுத்து புளியை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டேன்.
இப்போ வந்து நம்ம வீட்டில் களி செஞ்சுருக்கு. களியை கொட்டிட்டு களிக்கான வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். இது பழைய சாதத்தில் செஞ்ச களி. இது நல்லா வந்து எனக்கு அது குழி நல்லா வரல. அதில் அப்படியே இந்த துவையில வச்சுட்டு கொஞ்சம் நெய் எதுனா ஊற்றிக்கலாம், உங்களோட விருப்பம். நான் ஊற்றலை, நீங்கள் சாப்பிட்றதுனா நெய் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, சுவையான துவையல் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.